திருமாவளவன் முதலமைச்சராகிறதுக்கு முதல் குடிமகனாகணும். அந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை பத்தி முதல்ல பேசலுங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கு கேளுங்க. 2000 கேளுங்க. நீங்க வந்தா 2008 ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தா இல்லையா? அது பிரிச்சாங்கல்ல, சமுதாயத்தை பிரிச்சாங்கல்ல. அறுதி உள்ளிடுகிற போது தரவுகள் எங்க கேட்டனா இல்லையா? அன்னைக்கு அவங்க 2 பேரும் அதுக்கு ஆதரிக்கல. எத்தனை கூட்டம் போட்டு அதுக்கு பிறகு முதல்ல கூரை ஏறி கோழி பிடிக்கிட்டோம். அதுக்கு பிறகு வைகுண்டத்துக்கு போறதை பத்தி முதல்ல பேசுவோம். முதல்ல இந்த நீங்க எதுக்காக இருக்கிறீங்க? பதவி வச்சு தான் பேச முடியுமா? காந்தி எந்த பதவி வச்சு பேசினாரு? அம்பேத்கர் எந்த பதவி வச்சு பேசினாரு? மார்க்ஸ் எந்த பதவி வச்சு பேசினாங்க? ஏங்கல்ஸ் எந்த பதவி வச்சு பேசினாங்க? முதல்ல பதவியோடவே பதவி ஆசைக்காகவே பின்னாடி போக கூடாதுன்னு சொல்லுங்க. முதல்ல கான்ஸ்டிடியூஷன்ல இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய உரிமைகளை எத்தனையோ பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த தளங்கள் இருந்து போராடுறது தான் முதல் கடமை. அந்த கடமையிலிருந்து தவறுதனால்தான் இவர்களை போன்றவர்களை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த சமுதாயங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குறாங்க. 2018 ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்த போது இவங்க 2 பேரும் தான் ஜால்ரா அடிச்சு குடிச்சுவர் பண்ணாங்க. அவங்க பண்ண துரோகத்தால் தான் இன்னைக்கு இது போச்சு. அவங்க தான் குற்றவாளிகளா இருக்கிறாங்க. முதல்ல வேற என்ன செய்ய முடியும்? அவங்க அன்னைக்கு ஏன் ஆதரிச்சாங்க தெரியுமா? நான் தான் சொன்னல, 3,25,000 பணியிடங்களை நிரப்பட்டோம். அதுக்கு பிறகு எந்தெந்த சமுதாயத்துக்கு எப்போதுன்னு நீங்க ஆய்வு பண்ணுங்க, வெளியிடுங்க, அதுக்கு பிறகு முடிவு எடுப்போம்னு சொன்னோம்ல. அன்னைக்கே அவங்க ஆதரிச்சாங்க. இந்த 14 வருஷமா இவங்க சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசிக்கிறாங்களா? பார்லிமெண்ட்ல பேசிக்கிறாங்களா? இது மாதிரி பதவி ஆசைக்கு பின்னாடி ஓடக்கூடியவங்கனால்தான் இந்த சமுதாயங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகுது.